இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாரை இப்படி சொல்றாரு? இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில ஆகட்டும், நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், பாரங்கள் இல்லையா, தாங்க முடியாத சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனால நம்முடைய காரியங்கள்ல நாம ஒரு முழத்தை கூட்டவோ ஒரு முழத்தை குறைக்கவோ நம்மளால முடியாது இல்லையா? அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஏன்னா சங்கீதம் 55:22 இப்படிதான் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்ப நம் பாரத்தை இறக்கி கர்த்தருடைய பாதத்துல வைக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். பாரத்தை நாமளே சுமந்து அலையும் போதுதான் நமக்கு பலவிதமான துக்கங்கள் நம்மை ஆழ்த்தி கொண்டே இருக்கு. ஆனா கர்த்தர் பேர்ல நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய பாதத்திலே நாம் அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். ஏன்னா மத்தேயு 11:29 அதான் சொல்லுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்றாரு. கர்த்தர் எப்படி அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார் இல்லையா? அவர் பலவிதமான பாடுகளை அங்க அவர் வாழ்ந்த காலத்துல அவர் அனுபவித்தார் இல்லையா? அவர் சுவிசேஷத்தை நிமித்தம் அவர் பல பாடுகளை அவர் பட்டார், நிந்தைக்குள்ள உட்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா? அவர் சிலுவையிலே அறையப்பட்டார்னு பாக்குறோம். அவர் தலையிலே முள்முடி, சாபமான முள்முடி அவர் தலையிலே சூட்டப்பட்டது. ஆனா அப்பெல்லாம் அவர் எப்படி இருந்தார்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய், வாய் திறவாதவராய் அவர் இருந்தார். அதான் இன்னைக்கு சொல்றாரு, இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அப்போ நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் எப்படி இருக்கும்னா மெதுவா இருக்கும், என்னுடைய சுமை லகுவா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் எதையெல்லாம் நம்மள பின்பற்றி வர சொல்லுகிறார், எந்தெந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ள சொல்றாரு, அதெல்லாம் எளிமையானதா தான் இருக்கும். அந்த நுகம் மெதுவா தான் இருக்கும், அந்த சுமை உங்களுக்கு லகுவா இருக்கும். அந்தபடி நாம நடக்க ஆரம்பிச்சோம்னா நாம வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வழிகளை நாம பின்பற்றி நடக்கும் போது நமக்கு அந்த பாரமானதோ சுமையோ இருக்காது. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் சொல்றாரு. தாகமா இருக்கிறவன், பசியா இருக்கிறோம்னா வசனத்தின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். தாகம் என்பது தேவனுடைய ஜீவ தண்ணீர், அது தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா? தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் ஆழ்த்தாது. அதனாலதான் தாகமா இருக்கிறவங்களே நீங்க என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. யோவான் 7:38 பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது, நம் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம எப்படி இருக்கோம்? அவர் வார்த்தையில நாம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் விசுவாசிக்கும் போது அப்ப நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம நிரப்ப நம்மளுடைய பாரங்கள், சுமைகள் எல்லாம் அங்க குறைந்து போகும் இல்லையா? அபிஷேகத்தினாலே நுகம் முறியும்னே வேதவசனம் சொல்லுது. அப்ப நுகம் மற்றவர்களால நமக்கு சுமத்தப்படுகிற வைக்கப்படுகிற நுகம், கஷ்டம், பாடு, துன்பம் இது எல்லாமே நீங்கும். எப்பன்னா நம்ம அவரை விசுவாசிக்கும் போது, அவர் வார்த்தையின்படி நாம் அவரை விசுவாசிக்கும் போது. யோவான் 6:37 சொல்றார், பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்திலே வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்துல வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப கர்த்தரிடத்தில் நம்பி நீங்க வரும்போது அவர் உங்கள் பாரங்களை, உங்கள் சுமைகளை அவர் எடுத்து போட அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா பிதாவானவர் அவருக்கு கொடுத்திருக்கிறது யாவும் அவரிடத்திலே வரும்னா, யார் யாரெல்லாம் தேவனுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அவரிடத்துல வருவாங்க. வருகிறவர்களே அவர் புறம்பே தள்ளாமல் தன் அருகில அவர் சேர்த்து கொள்ளுகிறார் அவர்களே. ஏசாயா 55:1 சொல்லுது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் சொல்றார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு எகிப்திலே இருந்தாங்க.
அவங்கள கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்க மேல ஒரு இரக்கத்தை வைத்ததுனாலதான் அவங்களை அந்த சிறையிருப்புல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி அவங்களுக்கு கானானை சுதந்திரிக்க கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தது? அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமா இருந்தது. அவர்கள் கட்டப்படாத வீடும் நடப்படாத தோட்டமும் உள்ள இடத்திலே அவங்க நிலைநிறுத்தப்பட்டாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி ஒரு செழிப்பான எல்லையிலே தேவன் கொண்டு போனார். அப்ப பணம் இல்லாதவர்களே நீங்கள் என்னிடத்துல வாங்கி சாப்பிடுங்கள்னு சொல்றாரு. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்படி தேவனிடத்துல அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா? அப்ப நாம நம்ம கிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையான நிலையில இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி போகும்போது அப்ப தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். அவர் நம்ம பசிதாகமாய் வாஞ்சியா இருக்கிறதை தேவன் அறிந்து நமக்கு தேவை என்னவோ அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். கலாத்தியர் 5:1 அதான் சொல்லுது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்ப நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம மீட்கப்பட்டுட்டோம், அவருடைய கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப நாம சுயாதீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு அடிமை இல்லை, மற்றவர்கள் நுகத்தை நாம் சுமக்க தேவையில்லை. நமக்கு விரோதமா எத்தனை பேர் இந்த நாட்கள்ல எழும்பினாலும் அவங்களை குறித்த பயமோ கலக்கமோ நமக்கு வேண்டாதபடிக்கு நாம நம் பாரத்தை இறக்கி கர்த்தருடைய பாதத்துல வைப்போம். அவர்களை நாம் கர்த்தருடைய கரத்துல நாம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்மை சுயாதீனம் உள்ளவர்களை அவர் வைத்திருக்கிறார். அதனால அந்த சுயாதீனத்திலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறத பாக்குறோம். ஏசாயா 48:17 சொல்லுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உங்கள் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப நம்ம அலைந்து தெரிய வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் நாம போய் எந்த பரிகாரிகளையோ தேட வேண்டாம். தேவன் நமக்கு பிரயோஜனமான வழியிலே அவர் நடத்துவார். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பித்து நமக்கு ஆலோசனை கத்தரார்ந்து அவர் வழிநடத்த வல்லவர். அதனால இன்னைக்கு பிரச்சனை பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டவர்களை எல்லாரையும் நறுங்குண்டவனையும் நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை இதெல்லாம் நம்ம கடைபிடித்து பின்பற்றி வரும்பொழுது நமக்கு இத்தகைய பாடுகளோ வேதனைகளோ நிந்தைகளோ அவமானங்களோ ஒன்றும் வராது. அதனால வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன்னா அவங்களை தேவன் விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சங்கீதம் 94:13 சொல்லுது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அத போல உங்களுக்கு போதகர் மூலமாய் நீங்க தப்பு செய்யறத உங்களுக்கு கண்டித்து உணர்த்துறாருன்னா அப்போ தேவன் உங்களை சிட்சித்து வழிநடத்துகிறார் இல்லையா? போதிக்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அது மூலமா நீங்க ஒரு நேர் வழிக்கு நீங்க வந்துடணும் இல்லையா? கர்த்தருடைய சார்பில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. யோபு 5:7 சொல்றாரு, மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே தான் அவன் பிறந்திருக்கிறான்னு யோபு சொல்லுகிறத பாக்குறோம். இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு சங்கீதம் 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். அப்போ இன்னைக்கு நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்காம இருக்கணும், தேவனிடத்துல நீங்க இளைப்பாறுதல பெறணும்னா அப்படி நீங்க இருக்கணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன? நம்ம அக்கிரமத்தை மறைக்காமல் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிடணும். எப்படி தாவீது அறிக்கையிடுறார் பாருங்க, என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ நம் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் கர்த்தர் தான். அவரிடத்துல போய் நாம் செய்த பாவ அக்கிரமங்கள், நம் வாயினால் செய்த பாவம், கரத்தினால், சிந்தையில், கால்களினால், கரங்களினால் நாம் எந்த இதுல பாவத்தை செய்திருந்தாலும் தேவனிடத்துல நாம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லையா? அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவனா இருக்கிறதுனால அவர் நம்மை மன்னிப்பார். சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, ஆனா கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதை நாம் இன்னைக்கு உணரணும். அதனால துன்மார்க்கனுக்கு வேதனை உண்டு, ஆனால் நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவரிடத்துல நீங்க பாரப்பட்டு இருக்கிற நீங்க வரும்போது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம எடுத்துக்கொண்டு அந்த சிலுவை நாம் சுமந்து நடக்கும்போது நமக்கு தேவன் நிச்சயமாகவே நம் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென்.